வணக்கம். இது 2024 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக கடந்த காலங்களில் நடந்த அரச பரீட்சை தாள்களின் வினாத்தாள் ஒன்றுக்கு விடை காணும் பழக்கங்கள் தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில 2021ஆம் ஆண்டு அரச பரீட்சையின் 6ஆம் பக்க வினாக்களுக்கு சீரா எனும் மாணவி விடை வழங்கவா கேட்போம். சீரா, 28வது வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. ஆத்திசூடி, நல்வழி, அம்புலி மாமா, சிறுவர் மலர், கல்கண்டு என்ற 5 புத்தகங்களில் கவின் 2 புத்தகங்கள் வாசிக்கவில்லை. இராணி மட்டும் ஆத்திசூடி புத்தகத்தை வாசித்துள்ளார். இராணியை போல கவினும் நல்வழி, அம்புலி மாமா என்ற புத்தகங்களை வாசித்துள்ளார். இதற்கேற்ப கவின் நிச்சயமாக இப்போ ஆத்திசூடி, நல்வழி, அம்புலி மாமா, சிறுவர் மலர், கல்கண்டலி 5 புத்தகங்கள் இருக்காம். கவின் 2 புத்தகங்கள் வாசிக்கலையா. இராணி மட்டும் நான் ஆத்திசூடி வாசிச்சாமா. இப்ப அட்டவணை போட்டு நம்ம செரிப்பில போட்டு பார்த்தோம்னா இராணி முதல் ஆத்திசூடி வாசிச்சிருப்பா. கவின் வாசிச்சிருக்க மாட்டாரு. அடுத்தது நல்வழி இராணியும் வாசிச்சிருப்பா, கவினும் வாசிச்சிருப்பாரு. அப்ப 2 பேருக்கும் சரி போடுற. அம்புலி மாமாங்கிறதும் வாசிச்சிருப்பாரு, கவினும் இராணியும். அப்ப 2 பேர்களுக்கும் சரி போடுற. அந்த சிறுவர் மலர், கல்கண்டுங்கிற 2 புத்தகத்துல ஒன்றைதான் வாசிச்சிருப்பாரு, இன்னொன்றை வாசிச்சிருக்க மாட்டாரு. இங்க விடையுள்ள பார்த்தோம்னா ஆத்திசூடி, சிறுவர் மலர் என்ற 2 புத்தகங்களையும் வாசிக்கவில்லை. ஆத்திசூடி வாசிக்கவில்லை, ஆனா சிறுவர் மலர் வாசிச்சிருப்பாரு தெரியும். ஆனா எதுக்கும் அது பிழை. ஆத்திசூடி, கல்கண்டு என்ற 2 புத்தகங்களையும் வாசிக்கவில்லை, அந்த குற்றம் பிழை. சிறுவர் மலர், கல்கண்டு என்ற 2 புத்தகங்களில் ஒன்றை வாசிக்கவில்லை, 2 புத்தகங்களை ஒன்றைத்தான் வாசிக்கவில்லை என்பது சரியா இருக்கிறது. அப்ப 3வது. வெரி குட், கட்டிக்கார். மிக தெளிவான விளக்கம் சொன்னீர்கள். இருந்தும் நான் அதற்கு விளக்கம் தருகிறேன். இப்ப இங்க 5 வகையான புத்தகங்கள் இருவர் வாசித்த ஒழுங்கு தரப்படுகின்றது. கவின், ராணி, அதாவது கவிஞன் ராணியும் தரப்பட்டு விட்ட இதில கேட்கப்படுகிறது. இதுல கவின் நிச்சயமாக என்று கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இப்ப 2 பேர் வாசித்திருக்கிறார்கள், ஒன்று ராணி, அடுத்தது கவின். அப்போ ஒரு அட்டவணை மாதிரி இதை தயாரித்துத்தான் விடை காண்பது இலகுவாகும். அப்ப இதுல சொல்லப்படி இந்த 5 புத்தகங்கள்ல இது ஒரு அட்டவணையாக இந்த புத்தகத்தின் பேரை அடிப்படையாக கொண்டு நான் இங்க எடுத்துக்கொள்றேன். இப்படியாக எடுக்கிறோம். அதாவது 5 புத்தகத்தின் பேரும் இங்க இருக்கின்றது. சரி, இப்ப இதுல என்ன சொல்லப்படுது? கவின் 2 புத்தகங்களை வாசிக்கவில்லை. அப்ப 5 புத்தகத்துல கவின் 2 வாசிக்கல என்றால் 3 புத்தகங்களை வாசித்துள்ளார் என்பதுதான் கருத்து. 2 புத்தகங்களை வாசிக்கவில்லை. இப்ப இதுல அடுத்து சொல்லப்படுறது ராணி மட்டுமே ஆத்திசூடி வாசித்தாள். அப்ப ஆத்திசூடி என்ற புத்தகம் ராணி தான் வாசித்திருக்கிறாள், கவின் வாசிக்கவில்லை. அதாவது ஆத்திசூடி, ராணி மட்டுமே ஆத்திசூடி புத்தகத்தை, ராணியை போல கவினும் நல்வழி, அம்புலி மாமா 2ஐயும் வாசித்துள்ளார். அப்ப இப்ப எங்களுக்கு இந்த 5 புத்தகங்கள்ல இப்ப கேள்வி கவினை கொண்டு கேட்கப்படுகின்றபடியால் கவின் ஆத்திசூடி வாசிக்கவில்லை, இந்த 2இல் ஒன்றுதான் வாசிக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனா இங்க விடைகள் தந்திருக்குது. இந்த ஆத்திசூடியை சொல்லி இந்த சிறுவர் மலரை சொல்லுகின்றது, ஆத்திசூடியை சொல்லி கல்கண்டை சொல்லுகின்றது. ஆனா இந்த சிறுவர் மலரா கல்கண்டா வாசிக்கவில்லை என்பதை எங்களை நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. இப்ப இந்த கூற்றுக்களின் படி அப்ப சிறுவர் மலர், கற்கண்டு என்ற 2 புத்தகங்களில் ஒன்றை வாசிக்கவில்லை என்பதுதான் நாங்கள் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய விடையாக இருக்கும்.
இப்ப ஆத்திசூடி சிறுவர் மலர வாசிக்காம இருந்திருக்கலாம், அல்லது ஆத்திசூடி கல்கண்டை வாசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அது நிச்சயப்படுத்த முடியாது. அப்ப இங்க சிறுவர் மலர் அல்லது கல்கண்டு ஒன்றைத்தான் வாசிக்கவில்லை, அது ரெண்டில ஒன்றை வாசிக்கவில்லை என்பது பொருத்தமானபடியாக இருக்கின்றது. இதைத்தான் அரோனிகா சீரா தெளிவாக சொன்னார். சரி, இனி 29வது வினாவுக்கு விடைவிலக்கம் சொல்லுங்கம்மா. உருவில் கோல் P-யில் இடப்பட்டுள்ள 3 சில்லுகளையும் கோல் Q-ஐ பயன்படுத்தி கோல் R-ற்கு அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்வரும் நிபந்தனைகளுக்கு அமைய மாற்ற வேண்டும். முதலாவது நிபந்தனை, ஒரு தடவையில் ஒரு சில்லு மட்டுமே அகற்றப்பட முடியும். இரண்டாவது நிபந்தனை, எப்போதும் மேலே உள்ள சில்லை அகற்றப்பட முடியும். மூன்றாவது நிபந்தனை, அகற்றப்பட்ட சில்லை கையில் வைத்திருக்காது கோலில் இடுதல் வேண்டும். நான்காவது நிபந்தனை, கோலில் சிறிய சில்லிற்கு மேலே பெரிய சில்லை இட முடியாது. இதற்கேற்ப 3 சில்லுகளையும் கோல் R-ற்கு மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்தளவு மாற்றுதல்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ P-ல 3 சில்லுகள் இருக்கு. சிறிய சில்லு, நடுநில சில்லு, பெரிய சில்லுண்டல் இருக்கு. இந்த 3 சில்லையும் R-க்கு மாற்றுவோம். இப்போ சிறிய சில்ல R-க்கு கொண்டு போற, அப்ப முதலாவது தடவை. அந்த நடுவுல இருக்கிற சில்ல Q-க்கு கொண்டு போற, அது இரண்டாவது தடவை. இப்போ பெரிய சில்லு மட்டும் இருக்கு. இங்க இருக்கிற R-ல இருக்கிற சின்னத Q-க்கு கொண்டு வர, அப்ப 3 தடவைகள். அந்த பெரிச P-ல இருக்கிற பெரிச R-க்கு கொண்டு வர, அப்ப 4 தடவைகள். இங்க இருக்கிற Q-ல இருக்கிற சின்னத P-க்கு கொண்டு போற, Q-ல அப்ப 5 தடவைகள். Q-ல இருக்கிற அந்த நடு சில்ல R-க்கு கொண்டு வர, அப்ப 6 தடவைகள். அந்த சின்னத P-ல இருக்கிற சின்னத R-க்கு கொண்டு வந்த 7 தடவைகள். 7ங்கிற இரண்டாவது விடை. வெரி குட், நல்ல தெளிவாக விடை வழங்கி இருந்தா. சரி, நான் அதற்கு விளக்கம் தரேன் பாருங்க. உருவில் கோல் B-யில் இடப்பட்டுள்ள 3 சில்லுகளையும் கோல் Q-வை பயன்படுத்தி R-க்கு அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப மாற்ற வேண்டும். இந்த அதே ஒழுங்கு என்பதின் கருத்து என்னென்றால், இங்க அடியில பெருசு வரணும், நடுவில நடுத்தரமானவரோடும் மேல சின்னன் பெறணும் என்றால் அதே ஒழுங்கு. ஆனா இந்த கோலை பயன்படுத்தலாம் என்றுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோலை பயன்படுத்தி இறுதியாக 3 சில்லுகளும் இங்கதான் வந்திருக்கும். அப்படி மாற்றுவதற்கு இங்க கேட்கப்படுது மிக குறைந்தளவு மாற்றுதல்களின் எண்ணிக்கை யாதென்று கேட்கப்படுது. அப்ப குறைந்தளவு மாற்றுதல்ல இதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிறிய சில்லு, இது சிறிய சில்லு, இது நடுத்தர சில்லு, இது பெரிய சில்லு. சிறிய சில்லை நாங்கள் முதலில் எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே இடுதல் வேண்டும். நடுத்தரத்தை எடுத்து இங்கே வைத்தல் வேண்டும். பிறகு சிறிய சில்ல இங்கே கொண்டு வந்து அந்த நடுத்தரத்துக்கு மேல வைக்கலாமே. இங்கே சொல்லப்பட்டிருக்க நிபந்தனைகள், ஒரு தடவையிலே ஒரு சில்லுத்தான் எடுக்கலாம், எப்போதும் மேல உள்ள சில்லுத்தான் எடுக்கணும், அகற்றப்பட்ட சில்ல கையில வைத்திருக்க கூடாது, பெரிய சில்லுக்கு மேலதான் சிறிய சில்லு இருக்கலாம் என்ற நிபந்தனைகள் இருக்கின்றபடியால் அந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக நாங்கள் இப்பொழுது 3 மாறுபாடுகள் செய்து விட்டோம். இப்ப 3 மாறுபாடும் செய்த உடனே இதுல பெரிய சில்லு இருக்கின்றது, பெரிய சில்லு இங்க, நடுத்தர சில்லு இங்க, சிறிய சில்லு இங்க. அடுத்து 4வது மாறுபாடு செய்ய உண்டு. முதலாவது சின்னன் கொண்டு போனோம், பிறகு 2வது நடுத்தரத்தை கொண்டு வந்தோம், பிறகு சின்னனை இங்க கொண்டு போனோம், 3வது சின்னனை இங்க இருந்து இங்க கொண்டு வந்தோம், 3வது. இப்ப 4வதாக இதை இங்க கொண்டு போகிறோம். 4வது மாறுபாடு. 4வதாக இதை கொண்டு போன பிறகு இதை இங்க திரும்ப கொண்டு வருகின்றோம். மாறுபாடுகள் நான் திரும்ப அதை விளக்கம் தருகிறேன் பாருங்கோ. அதாவது சிறியதை கொண்டு வந்து முதல்ல இங்க வைக்கிறோம், 1வது. நடுத்தரத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம், 2வது.
பிறகு சிறியதை திரும்ப இந்த நடுத்தரத்துக்கு மேல கொண்டு வந்து வைக்கிறோம் மூன்றாவது. இப்ப இந்த பெரியதை கொண்டு வந்து இறுதியில வைக்கிறோம் நான்காவது. இப்ப சிறியதை இங்க கொண்டு வருகிறோம் ஐந்தாவது. இந்த நடுத்தரத்தை இங்க கொண்டு வருகிறோம் ஆறாவது. திரும்ப சிறியதை இங்க இருந்து இங்க கொண்டு வருகிறோம் ஏழாவது. இந்த மாதிரியாக மாற்றி 7 தடவைகள்ல மிக இலகுவாக மாற்றிக்கொள்ள முடியும். திரும்ப ஒரு தடவை கீழ் காட்டுறோம் பாருங்க. 1 2 3 4 5 6 7. புரிந்து கொண்டால் சரி. இனி அடுத்த வினாவுக்கு ஷீராவிடமிருந்து விடை விளக்கம் எதிர்பார்க்கின்றேன். எங்க ஷீரா அடுத்த வினாவுக்கு விட சொல்லுங்கம்மா. 15 சிறுவர்கள் நின்று கொண்டிருக்கும் நிலையில் இருந்த அருணி அவர் நிற்கும் இடத்தின் அவரின் இடப்பக்கமாக 4 இடங்களுக்கு இடம் மாறினார். அவர் இப்போது நிற்பது நிரையின் இடது கைப்பக்க ஆரம்பத்திலிருந்து 6வது இடத்தில் ஆகும். அவர் முதலில் நின்ற இடத்தில் அவரின் வலது பக்கத்தில் எத்தனை சிறுவர்கள் நின்றிருந்தனர்? இப்போ ஒரு நிரையில 15 சிறுவர்கள் நின்று கொண்டிருக்கான். இப்போ அருணி நிக்காவாம். அருணிட இடது கை பக்கம் இங்காலையும் வலது கை பக்கம் இங்காலையும் இருக்கும். இடது கை பக்கம் அவ 4 தடவைகள் செல்றாவாம். அவ 4 தடவைகள் சென்ற போது அவ அந்த இடத்துல நிக்கையும் அது 6வது இடமாம். அங்க இருந்து அவ ஏற்கனவே நின்ற இடம் எத்தனைண்டா 6 6 7 8 9 10. அப்ப அது 10ல நின்றிருப்பா. அவட வலது கை பக்கத்துல இருந்த பிள்ளைகள் 15 என்று சொல்லியிருக்கிறதால 5 சிறுவர்கள் நின்றிருப்பா. 5 சிறுவர்கள் இரண்டாவது. வெரி குட், நல்ல வாழ்த்துக்கள். இப்ப இதுல வினா என்னென்றால் 15 சிறுவர்கள் நின்று கொண்டிருக்கிற நிலையில் ஒரு வரிசையில மொத்தமாக 15 சிறுவர்கள் நிற்கிறார்கள். நான் அதை முழுவதுமாக கீறி விளக்கம் தருவது தெளிவாக இருக்கும். அப்ப இதுல 15 சிறுவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இதுவரைக்கும் 5 அங்கால 5 15. சரி, இப்ப இங்க சொல்லப்படுது இதிலே அருணி அவர் நிற்கும் இடத்தின் அவனின் இடது பக்கமாக. அப்ப அருணி எங்க நிற்கிறான் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் அருணி என்ற பிள்ளையை இப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் அருணி என்று வைத்துக் கொள்ளுவோம். இப்ப அருணி இப்ப முகம் முன்னாலே தெரிந்து கொண்டிருந்தால் அந்த அருணிங்க இதான் அவட முகம் தெரியுது, கண்கள் 2 முகம். இப்படி இவ முன்னோக்கி பார்க்கின்ற போது அவட வலது கை எது இடது கை எது என நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் நிற்பதாக நினைத்து பார்த்தால் இது வலது கை, இது இடது கை. அப்ப இதில் என்ன சொல்லப்படுது, அருணி அவர் நிற்கும் இடத்தின் அவரின் இடது கை பக்கமாக 4 இடங்களுக்கு இடம் மாறினார். அப்ப இடது கை பக்கமாக அவர் 4 இடங்களுக்கு இடம் மாறுகின்றார். அப்ப 1 2 3 4 இடங்களுக்கு இடைமாறிய உடனே இந்த அருணி நிற்கிற இடம் 6வது இடம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிகின்றது இடது பக்கமாக 4 கட்டம் தாண்ட 6வது வருகிறென்றால் அது இங்கிருந்து அதாவது 5 6வதாக இருக்கும் இங்க. அதாவது இது ஏனென்றால் எண்ணிக்கை இங்க பாருங்க 1 2 3 4 5 6வதுக்கு இப்ப வந்து நிற்கிறார். அப்ப இப்ப 6வதுக்கு வர்றதுக்கு முதல்ல எங்க நின்று இருக்கிறார்? 4 இடம் தாண்டித்தானே 6வதுக்கு வந்திருக்கிறார். அப்போ 1 இடம் தாண்டி இருக்கிறார், 2 இடம் தாண்டி இருக்கிறார், 3 இடம் தாண்டி இருக்கிறார், 4 இடம் தாண்டி இருக்கிறார். அப்ப அவ ஆரம்பத்தில் என்றது இங்கேயாக இருக்கும். அருணி ஆரம்பத்தில் என்றது இந்த இடம். இப்ப பாருங்க, திரும்ப இந்த இடத்தை வைத்து விளக்கத்தை சொல்றேன்.
ஒரு வரிசையில அருணி இந்த இடத்துல நிக்கிறா. இது இப்ப இங்க இருந்து பார்த்தா 10வது இடம். 10வது இடத்துல நின்றவா. அந்த இடம் இப்ப நாங்க கண்டுபிடிச்ச பிறகு 10 சொல்றோம். அந்த இடத்தின் அவரின் இடதுகை பக்கமாக இதான வர இடதுகை பக்கமாக 4 இடங்களுக்கு இடம் மாறுகின்றார். 1 இடம், 2 இடம், 3 இடம், 4 இடம். தற்பொழுது அவன் நிற்கிற இடம் அதாவது அவரது தற்பொழுது நிறையின் இடது பக்கமாக ஆரம்பித்தார். அவர் இடத்துக்கு அவர் தற்பொழுது முதலில் நின்ற இடத்தின் அவரின் வலதுகை பக்கமாக கேள்வி. தற்பொழுது அவர் நிற்பது நிறையின் 6வது இடமாகும். நிறையின் ஆரம்பத்தில் இருந்து 6வது இடம். அப்ப முதல்ல அவர் நின்றது 10வது இடம். இப்பொழுது அவரோட வலதுகை பக்கம் எத்தனை பேர் நிற்கணும் என்றதான் கேள்வி. 10 என்றால் 15ல் 10 போனால் 5 பேர் தான் நிற்கிறார்கள். அப்ப கேள்விக்கான விடை 5 என்பது பொருத்தமானது. இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. கோலத்துக்கு ஏற்ப வினா குறியீட்டுக்கு பொருத்தமான உரு எது? இப்போ இங்க 4 உருக்கோலம் தந்திருக்கி, 5வது உருக்கோலம் என்னவா இருக்கின்றது தந்திருக்கி. முதலாவது உருல மேல் 2 புள்ளிகளும் கீழ் 1 புள்ளியும் இல்ல 0. 2வது உருல மேல் 1 புள்ளியும் கீழ் 3 புள்ளிகளும் இருக்கி. 3வது உருல மேல் 4 புள்ளிகளும் கீழ் 2 புள்ளிகளும் இருக்கி. 4வது உருல மேல் 3 புள்ளிகளும் கீழ் 5 புள்ளிகளும் இருக்கி. இது எப்படி வித்தியாசம் மாறி போகுதுண்டா, முதலாவது உருல இருக்கிற கீழே ஒன்றுமில்ல, அப்ப அது 0. 2வது உருவுல இருக்கிறது மேல் 1 புள்ளி இருக்கி. அடுத்த 3வது உருவுல இருக்கிற கீழ் 2 புள்ளிகள் இருக்கி. 4வது உருவுல இருக்கிற மேல் 3 புள்ளிகள் இருக்கி. அடுத்த 5வது உருவுல கீழ் 4 புள்ளிகள் இருக்கணும். அடுத்தது முதலாவது உருவுல மேல் 2 புள்ளிகள் இருக்கி. 2வது உருவுல கீழ் 3 புள்ளிகள் இருக்கி. 3வது உருவுல மேல் 4 புள்ளிகள் இருக்கி. 4வது உருவுல கீழ் 5 புள்ளிகள் இருக்கி. 5வது உருவுல மேல் 6 புள்ளிகள் இருக்கும். 6ம் 4 இருக்கிற புள்ளிகள் 3வது விடை. வெரி குட், கட்டிக்காரு, வாழ்த்துக்கள். இங்க இந்த குறியீட்டு கோலத்தின் மாறுபாடுகளை கவனத்தில் கொண்டு நாங்க முதலாவதுல இருந்து 2வதுக்கு என்ன மாறுபாடு நிகழ்கின்றது, பிறகு 2வதில் இருந்து 3வதுக்கு என்ன மாறுபாடு நிகழ்கின்றது, பிறகு 3வதில் இருந்து 4வதுக்கு முதலாவதுல இருந்து இதுக்கு 2வது, 3வது, 4வதுக்கு என்ன நடக்குது, அதை கொண்டுதான் 5வது இந்த மாறுபாடை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இங்க பார்த்தா 2 இருக்கு, இங்க பார்த்தா 1 இருக்கு, இங்க பார்த்தா 4 இருக்கு, இங்க பார்த்தா 3 இருக்குது. அப்ப 2 2 மடங்கு 3 அப்படி என்று பார்க்க ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது. அப்ப இதுக்கு நாங்கள் கொஞ்சம் திறமையோட பயன்படுத்தி பார்த்தால் இது 2 கூட்டினாலே 2 புள்ளி இருக்கு, இங்க 4 புள்ளி இருக்கு, இங்க 6 புள்ளி இருக்கு, இங்க 8 புள்ளி இருக்கு. அப்ப இங்க 10 புள்ளி வரணும். அப்ப இதுவும் 10 புள்ளி தான் வருது, இதுவும் 10 புள்ளி தான் வருது, இது 11 புள்ளி. அப்ப இந்த விடை பொருந்தாது. அப்படி பார்ப்பதை விட நாங்கள் எங்களோட கற்புலனாற்றலால இதை உற்று கவனிக்கின்ற போது ஒரு இலகுவான விடை தெரியும். அதான் இப்ப ஸ்ரீரா சொன்னது. இங்க இருந்து இங்க போய் இங்க வந்து இங்க போய் இங்க வந்தால் என்றால் இந்த எண்களின் பொது வித்தியாசம் 2, 4, 6, 8, 10 நேரத்துல ஏதோ ஒரு ஒற்றுமை தொடர்பு இருக்கு கீழமே இருக்கிறபடியாத்தானே இந்த பொது வித்தியாசம் சகரண்டாக இருக்குது. இப்ப இதுன்ற புள்ளிகள் எண்ணிக்கை 2, இதுன்ற புள்ளிகள் எண்ணிக்கை 4, இதுல 6, இதுல 8. அப்ப இதுல 10 என்றால் இங்க சகரண்டு பொது வித்தியாசம். அப்ப அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு நாங்கள் இனங்கண்டோமாயிருந்தால் இதுல 0, இதுல 1, இங்க 2, இங்க 3, அப்ப இங்க வர்றது 4 வரும். அப்ப நான் இதுக்கு ஒரு சதுரத்தை கீழே 4 குறியிட போடுறேன். இனி மேலே இருந்து பார்த்தால் 2, 3, 4, 5, அப்ப மேலே 6 வரும். 6 வந்தால் அதுவும் 10ஆக வருது. அப்ப இதுல 6,
அப்ப இதுக்கு பொருத்தமான விடை மூன்றாவது என்பது சீரா தெளிவாக விளங்கினார். அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்க சீரா. காண்டாமணி ஒரே விதத்தில் தொடர்ந்து ஒலி எழுப்பியது. மணியின் ஒலி ஒரு முறையில் 3 தடவை எழுப்பும் ஓசையை கேட்பதற்கு எடுக்கும் ஆக குறைந்த நேரம் 6 செகண்ட்கள் ஆகும். அவ்வாறு அது ஒரு முறையில் 7 தடவை எழுப்பும் ஓசையை கேட்பதற்கு எடுக்கும் ஆக குறைந்த நேரம் எவ்வளவு? இப்போ காண்டாமணி டாங் டாங்கண்டல் இங்க 4 தடவை தந்திருக்கி 1 2 3 எழுதி அடிக்கிறதுக்கு 6 செகண்ட்கள் ஆகுமா. இந்த இதே மாதிரி 7 1 2 3 4 5 6 7 எழுதி அனுப்புறதுக்கு எத்தனை செகண்ட்கள் ஆகும் கேட்டிருக்கி. ஒன்றுக்கும் 2க்கும் இடையில 1 தான் இடைவெளி, 2க்கும் 3க்கும் இடையிலையும் 1 தான் இடைவெளி. அப்ப 2 இடைவெளி. அந்த 6ங்கிறத 2ஆல வகுத்தோம்டா 3 வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 3 இப்போ 7 தடவை அடிக்குதாம். 7 தடவை அடிக்கிறதுக்கு 6 இடைவெளிகள் இருக்கும். அப்ப 6 3 18 செகண்ட்கள் எடுக்கும். 18 செகண்ட்கள் இருக்கிற 2வது விடை. வெரி குட், கட்டிக்கார், வாழ்த்துக்கள். இப்ப இதுல காண்டாமணி டாங்காங்கிட்ட ஒலி எழுப்பது, ஒரே விதத்தில் ஒலி எழுப்பது. அது மணியின் ஒலி 3 தடவை ஒலிப்பதற்கு டாங் என்ற 3 தடவை அது ஒலிக்கிறதுக்கு, 1 தடவை 2 தடவை 3 தடவை ஒலிப்பதற்கு 6 செகண்ட்கள் செலவாகின்றன. அப்ப ஆக குறைந்த நேரம் 6 செகண்ட்கள் ஆகும். அப்ப இதே மாதிரி 7 தடவை அது ஒலி எழுப்புவதற்கு 7 தடவை அது ஒலி எழுப்புவதற்கு எவ்வளவு செகண்ட்கள் செலவாகும் என்பதற்கு கேள்வி. அப்ப இப்ப நாங்க பார்க்கணும், 3 தடவை ஒலி எழுப்புகின்றது என்றால் அந்த சத்தங்களுக்கும் இடைவெளிகள் 1 2, அதாவது முதலாவது டாங், 2வது டாங், 3வது டாங். அப்ப 3க்கு இடையில இடைவெளி 2. இதை நாங்க எங்கட கைவிரலை வைத்தும் பார்த்து சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த 5 விரல்களும் இருக்குது. 2 விரலுக்கு 1 இடைவெளி, 3 விரலுக்கு 2 இடைவெளி, 4 விரலுக்கு 3 இடைவெளி, 5 விரலுக்கு 4 இடைவெளி. ஏன்? அதாவது இறுதியாக இருப்பது இதோடு ஜோயிண்டாக இல்லைத்தானே. அப்ப ஜோயிண்ட் ஆகினாத்தான் ஒரு இடைவெளியாக நாங்கள் கருதலாம். அப்ப இந்த 5 விரல்கள் இருந்தா 1 இடைவெளி, 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4 இடைவெளி. இதே மாதிரி இதுல 3 தரம் ஒலி எழுப்புவதற்கு 2 இடைவெளிக்கு 6 செகண்ட் என்றால் 1 இடைவெளிக்கு 2ஆல வகுத்தால் 3 செகண்ட்கள் செலவாகின்றது. இதே போல இங்கு கேட்கப்படுகின்றது 7 தடவை ஒலி எழுப்புவதற்கு. அப்போ 1 டாங், 2வது டாங், 3வது டாங், 4வது டாங், 5வது, 6வது, 7வது தடவை ஒலி எழுப்புவதற்கு 7 தடவை. அப்போ 7க்குள்ள எத்தனை இடைவெளி இருக்கும் எங்களுக்கு தெரியும். 1 இடைவெளி, 2வது இடைவெளி, 3வது இடைவெளி, 4வது இடைவெளி, 5வது இடைவெளி, 6வது இடைவெளி. ஏன்? இடைவெளி ஒன்று குறைவாகத்தான் இருக்கும். இது ஒரு வட்டமாக இருந்தால் இது ஒரு இடைவெளி வரும். ஆனால் இது வட்ட வடிவிலே இல்லை, நிலையாக இருக்கின்றது, வரிசையாக. நாங்கள் இந்த கணிப்பை பார்ப்பதற்கு. அப்ப 6 இடைவெளிக்கு 3 செகண்ட் படி பார்த்தால் 6 3 18 செகண்ட்கள் என்பதை கேள்விக்கு விடையாகும். நல்லம். இனி அடுத்த கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்கம்மா. மாமரத்தில் 4 குருவிகளும் கொய்யா மரத்தில் 2 குருவிகளும் இருந்தன. மாமரத்தில் இருந்த 2 குருவிகள் கொய்யா மரத்திற்கு பறந்து சென்ற போது கொய்யா மரத்தில் இருந்த ஒரு குருவி மாமரத்திற்கு வந்தது. இப்போது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை கொய்யா மரத்தில் இருந்த குருவிகளின் எண்ணிக்கைக்கு. இங்க மாமரம் கொய்யா மாமரத்துல 4 குருவிகளும் கொய்யா மரத்துல 2 குருவிகளும் இருக்கு. மாமரத்துல இந்த 4 குருவிகள்ல 2 குருவிகள் கொய்யா மரத்துக்கும் 1 குருவி மாமரத்துக்கும், கொய்யா மரத்துல இந்த 1 குருவி மாமரத்துக்கும் வந்துட்டா அப்ப
எல்லா மாமரத்திலையும் கொய்யா மரத்திட எண்ணிக்கையும் சமனாக இருக்கே 3 3 சொல்லி அப்ப சமமாகும் சொல்லி முதலாவது விடை. அதாவது இங்க சொல்லப்படுகின்றது மாமரம் கொய்யா மரம் என்று 2 மரங்கள் இருக்கின்றது. மாமரத்துல 4 குருவி இருக்கின்றது, கொய்யா மரத்துல 2 குருவி இருக்கின்றது. ஒரே நேரத்துல மாமரத்துல உள்ள 4 குருவிகள்ல 2 குருவிகள் அதாவது கொய்யா மரத்தை நோக்கி பறந்து செல்கின்றது. 2 குருவி கொய்யா மரத்துக்கு பறக்கின்றது. கொய்யா மரத்தில இருந்து ஒரு குருவி அதே நேரத்துல மாமரத்தை நோக்கி வருகின்றது. அப்ப இதுல ஆரம்பத்துல இருந்தது 4, 2 பறந்து விட்டது. அப்ப 2 மீதி இப்போ 1 வந்து விட்டது. இங்க இப்ப 3 குருவிகள் இருக்கின்றது. இங்கே ஆரம்பத்தில் இருந்தது 2, 1 பறந்து விட்டது. இப்போ 1, 2 மாமரத்தில் இருந்து வந்தது. அப்ப இங்கேயும் இப்ப 3 குருவிகள் இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன, இப்பொழுது மாமரத்தில் இருக்கும் குருவிகளுக்கும் எண்ணிக்கைக்கும் கொய்யா மரத்தில் இருந்த குருவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையில உள்ள தொடர்பு எண்ணிக்கைக்கும் என்றதற்கு சமமாகும் என்ற விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஆனால் இந்த வினாவுக்கு அரச பரீட்சையின் போது புள்ளி வழங்குகின்ற போது கூடுதலாகும் என்ற விடையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கூடுதலாகும் என்ற விடை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டது என்றால், இந்த கேள்வியில சொற்களை பிரயோகிக்கிற போது ஒன்றை நிகழ்கால சொல்லாகவும் ஒன்றை இறந்த கால சொல்லாகவும் பயன்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு பிறகு இதுல இருந்து 2 அங்க போகுது, அதுல இருந்து 1 இங்க வந்து நிகழ்வுக்கு பிறகு இப்பொழுது மாமரத்தில் இருக்கும் குருவிகள் மாமரத்தில் இருப்பது இப்ப 3. இப்பொழுது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கைக்கும் கொய்யா மரத்தில் இருந்த குருவிகளின் எண்ணிக்கைக்கும், இருந்த என்றால் முன்பு இருந்தது 2 தானே, இருந்த குருவிகளின் எண்ணிக்கைக்கும் இப்பதான் 3ஆக இருக்குது இருக்கின்றது. அப்ப முந்தி இருந்தது 2, அந்த 2 எண்ணிக்கைக்கும் இடையில் என்றால் இதை விட இது கூடுதலாகும் என்ற விடையும் சரியாக கருதப்பட்டது. இத மாணவர் கவனத்தில் கொள்ளோடும். நாங்கள் எங்களுக்கு சரியாக படுறபடியே எழுதினால் எங்களுக்கு புள்ளி கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இதை நான் இப்ப உங்களுக்கு குறித்து காட்டுறேன். நல்ல அடுத்த பக்கத்துல சந்திப்போம்.